நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதுக்கப்புறம் தீர்மானிக்கலாம் சார், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஏன் இந்த அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பல பேரை நான் பார்த்துருக்குறேன். டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய பெற்றுப்பாங்க. இன்னொரு கல்யாணம் அதுக்குள்ளே அவசரம். அதுதான் நான் சொல்ல கேட்டேன்னா, நீ தான் இப்போ ஏன் இவ்வளோ இப்போ உங்களுக்கு முதல்ல இந்த மன வாழ்க்கையில் இந்த முறிவுன்றதே சார் எதனால் ஏற்பட்டது? இந்த முறிவு நிரந்தரம் தானா? நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கருத்து முரண் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு நீங்கள் போகலைன்னா, இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாத போது நீங்கள் கருத்து முரணில் நீங்கள் விவாகரத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விவாகரத்து விசாரணையில் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க சாதாரண குடும்பங்களில். ஆனால் இந்த பிரபலங்கள் மட்டும்தான் இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணியாச்சாங்க. இன்னொருத்தர் மனைவி இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, கொண்டு வந்துட்டு குடும்பமே நடத்திடுவான், இது எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவன் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு வேறு வழியில் இவங்களை வந்து முதல் பொண்டாட்டி கழட்டி விடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணும்போது அப்போ 1008 ஓட்டையை சொல்லுவான், இது சொட்டை இது நொட்டைன்னு. அதுதான் இப்போ ஜெயம் ரவி வாழ்க்கையில் நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி தான் வந்து தெரியுது. இப்போ நீங்கள் 1000 குறைகள் சொன்னாலும் இனிமேல் அது வந்து அந்த குறைகள் வந்து கேட்டால் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்னொரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சு, இன்னொருத்தரோட உங்களுக்கு தொடர்பு ஆகிடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன மனைவி மீது என்ன குறைகள் சொன்னாலும் அந்த குறைகள் வந்து எடுபடாது. அவங்க டைவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருக்கு இன்னொரு தொடர்பு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரியான வந்து கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் கேட்குறாரு, கேஸ் எல்லாம் வேறு மாதிரிமாங்க. எனக்கு தெரியும் சார், கேஸை விட்டுருங்க சார், கேஸ் ஒரு பக்கம் சட்டப்பூர்வமாக அது என்ன முடிவோ அது ஏற்பட போகுது. ஆனால் ஒரு சமூகத்துக்கான ஒரு பார்வை இருக்குது, அந்த சமூகத்துக்கு ஒரு மதிப்பளிக்கணுன்ற நான் இங்கே வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சார முறைகள் இருக்குது. நம்ம தாய் தந்தையர் எப்படி இருந்தாங்க, நம்மளோட மூத்தவர்கள் எப்படி இருந்தாங்க, முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அப்படி தான் நம்ம வழி வழியாக வாழ்ந்துட்டு வரோம். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் முரண்படும் போது கேட்டால் இந்த சமூகத்துக்கு பார்வை உற்றார் உறவினருக்கு உங்கள் மீதான என்ன மாதிரியான பார்வை ஏற்படுன்றது பாருங்கள்.